அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. அதாவது கிட்டல ஒரு வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பாட்டி உண்டு. ஒரு பாட்டியை போய் ஒரு ஆள் போட்டி எடுக்கிறார். எப்படி என்றால், நீங்கள் யாருக்கு வாக்கு போட்டீங்கன்னு ஃபிஷக்கி ஃபிஷக்கி என்ற மாதிரி சொன்னேன். அதாவது வாயில் பல்லில்லாவடியால் அவாக்கு விஜய் என்ற ஒரு சொல் ஃபிஸ்கி ஃபிஸ்குன்னு காத்தா வந்துச்சுது. ஸோ அதுக்கு பிறகு என்ன சின்னத்துக்கண்டு கேட்டார்கள். அதுக்கு இந்த விசிலம் அடித்து காட்டினேன். விசில் அடிக்கல, ஆனால் விசில் அடிக்கிற மாதிரி காட்டினேன். உண்மை அருமையாக இருந்துச்சு பாட்டியை பார்க்கும் பொழுது. இந்த வயதில் அதாவது ஒரு அருமையான ஒரு விடயங்களை மக்களுக்காக முன்னுக்கு வந்து வெக்கப்படாமல் செய்யக்கூடிய ஒரு பாட்டியாக இருந்துச்சு. பார்த்து ரசித்த அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அங்கே தான் எனக்கு ஒரு கற்பனையும் ஒரு எண்ணமும் வந்துச்சுது. அது நல்லெண்ணம், கெட்டெண்ணம் இல்லை. ஸோ அந்த எண்ணம் வந்து சில நேரத்தில் தமிழ்நாட்டில் வாழ்கிறாக்களுக்கு புரியுமோ புரியாதோ எனக்கு தெரியாது. அதே மாதிரி இலங்கையில் வாழ்கிறாக்களுக்கு புரியுமோ புரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் என்ன செய்கிறது, நாங்கள் வெளிநாடுகளில் வாழைக்குள்ள அதில் கண்டு அந்த சட்டத்திட்டங்களை கண்டு அந்த நாடுகள் செய்கிற விடயங்களை கண்டபடியால் அது உங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுவோம் என்ற ஒரு எண்ணத்தோட நல்லெண்ணத்தோடு தான் இந்த வீடியோ உருவாக்குற வழியை. மற்றபடி உங்களை கெடுக்கவோ இல்லை உங்களை கோவப்படுத்தவோ அந்த ஒரு எள்ளளவு கூட எனக்கு இல்லை. அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் பாட்டி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஜேபன் பாட்டி. ஸோ ரெண்டு பேர்கிட்ட பல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிக்கு பல் இல்லை, இந்த பாட்டிக்கு பல் இருக்குது. ஸோ பல் இல்லாட்டி சொல்லில்லை. அதுதான் விசக்கி 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 என்ன வகைச்சதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஸோ இந்த அரசியல்வாதிகள், அதாவது எங்கள்கிட்ட முதியோர்கள் வந்து பல விடயங்களை என்ன மாதிரி சாதித்தினேன், என்ன மாதிரி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அவர்கள் பல பல ஆயிரக்கணக்கான பழமை வாழ்ந்த முதியோர்கள் எங்கண்ட முதியோர்கள். ஆனால் வெள்ளக்காரற்ற முதியோர்கள் வந்து ஒரு குறுகிய காலத்து முதியோர்கள். அதாவது எப்போ ஆங்கிலம் தோன்றிச்சோ அப்போ இருந்து உருவானவர்கள். ஆனால் இந்த வெள்ளக்கார முதியோர்கள், அதாவது நான் சொல்கிறது வெளிநாட்டவர்கள், இந்த ஜெர்மன் போன்ற ஐரோப்பா நாடுகளில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டார்களோ என்று எண்ணம் தோன்றுது. ஸோ இப்போ ஏன்னா அதை சொல்கிறேன்டா, இப்போ இலங்கை இந்தியா ரெண்டே நான் பொதுவாக எடுத்துக்கொள்கிறேன். ஸோ எடுத்தால் உங்கள் உள்ள அரசியல்வாதிகள், இப்போ விஜய் வெண்டா பிறகு உங்கள் உள்ள அரசியல்வாதிகள் யாராவது வெண்டா பிறகு விஜயோ இல்லாட்டி சால்ஜோ இல்லாட்டி சீமானோ யார் வெண்டாலும், ஸோ உங்களுள்ள ஏழைகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா என்னை பொறுத்தவரை ஒன்றும் நடக்காது. அதாவது ஜெர்மனில் ஒரு சட்டம் கிடக்கு. எப்படின்னா, இந்த பல்லு என்றது வந்து சொல்லு கிட்டத்தட்ட இந்த முன்பக்க பல்லு என்ன நடந்தாலும் அவைகளுக்கு ஃப்ரீயாக கட்டி கொடுப்பார்கள். பல்லை கொடுப்புக்க பல்லு விழுந்தால் அதுவேளை பெரிய அளவில் கட்ட மாட்டார்கள். அவருக்கு கட்டுறதுக்கு காசுகள் கொஞ்சம் அதிகம் பண்ண முடியும். அது ஆனால் அந்த முன் அழகு, அதாவது இந்த முன் அழகு வந்து தேவை. அந்த நாட்டு குடிமக்களுக்கு முன் அழகு தேவை. அதற்காக அவர்கள் அதை இலவசமாக அந்த முன் பல்லை மட்டும் கட்டுறதுக்கு அங்கே ஒரு சட்டம் இருக்குது, நாட்டுக்கான ஒரு சட்டம். அதாவது அது கூடுதலாக ஐரோப்பாவில் அதிகமாக நாடுகளில் இருக்குமென்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி ஒரு நாட்டு அரசு தான் இங்கே ஆளுது. ஆனால் உங்கள் இலங்கை, அதாவது இப்போ இலங்கையில் ஏதோ ஆள்றது நல்ல அரசாக இருக்கலாம், ஆனால் மற்றபடி ஒரு கொள்ளக்கார அரசுகள்லாம் உங்கள் ஆளுது. எங்கே இந்தியாவோ தமிழ்நாடோ, அது எங்கே இருந்தாலும் இந்தியாவோ தமிழ்நாடோ அல்லாட்டி இலங்கையிலையோ இவர்கள் எப்போ வெல்லுவார்கள், எப்போ பணத்தை சுற்றி கொண்டு எஸ்கேப் ஓடிடுவார்கள். அதாவது இந்த பாட்டி வந்து ஏதோ நடிகர் விஜய்க்கு பேர பிள்ளை யாரை சொல்லி போட்டுச்சோ, என்ன எப்படி போட்டுச்சோ தெரியல. அவாக்கு சொந்தமாக யோசிச்சு போட்டாவோ இல்லாட்டி எப்படி போட்டாவோ தெரியல. ஆனால் இவாக்கு பல்லுக்கட்ட பணம் இல்லை, பல்லுக்கட்ட காசு இல்லை. அதாவது உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் எல்லாரும் நச்சு கொண்டு இருக்கிறோம். பாட்டி என்றா பல்லெண்ணத்துக்கு என்ற மாதிரி நச்சு கொண்டு இருக்கோம். பாட்டிக்கும் ஒரு லைஃப் உண்டப்போ அதை நாங்கள் முதல் புரிந்து கொள்ள வேணும். பாட்டி என்னொன்னே லைஃப் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஸோ இப்போ வெளிநாடுகள் வந்து பார்க்கத்தான் தெரியுது, ஒரு பாட்டி இல்லாட்டி ஒரு வயது போன முதியோர் என்று பார்க்கல, அவர்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அவர்களுக்கு பல்லு கட்டுவார்கள், அவர்கள் நிலம் ஒட்டுவார்கள், ஸ்டைலாக வலிக்கிடுவார்கள், பின்னரங்களில் பார்க்கல ஸ்டைலாக நிற்பார்கள். அப்படி ஒரு லைஃப். அப்போ அந்த ஸ்டைல் லைஃப் எல்லாம் யார் கொடுத்தோன்னா அந்த நாட்டு அரசாங்கம், அந்த கவர்மெண்ட். ஆனால் இவர்கள் எங்கண்ட கவர்மெண்ட் அதை தருதா என்றுதான் இன்று ஒரு கேள்வி. எங்கண்ட கவர்மெண்ட் அதை தருகிறது, அது எங்கள்கிட்ட இருந்து பறிக்கிறார்கள். ஸோ அங்கே உள்ள மக்களை வருத்துகின்றார்கள், அங்கே உள்ள மக்களை ஏமாற்றி தாங்களே ஒரு பிழப்பு நடத்துகிறார்கள். இதுதான் உண்மையை சொல்ல போனால் பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அப்படி போன்ற பல நாடுகளில் நடந்தேறி கொண்டிருக்குது. நீங்கள் வடிவ ஞாபகத்தில் வச்சுருங்க. இந்த பாட்டி, அதாவது நான் பல்லு கட்டுறது உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இல்லாட்டியும், ஒரு நாட்டில் வந்து முதல் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவைகள் போய் சேராத இடத்துல
இப்போ எந்த கட்சி வந்தால் எங்களுக்கு என்ன என்றதை இந்த பாட்டி விளக்கமாக சொல்ல வேணும். ஆனால் அந்த பாட்டிக்கு அவ்வளோதுக்கு அனுபவம் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்படி பாட்டியல் மாதிரி இலங்கையிலே பலர் இருக்கிறார்கள், இந்தியாவிலேயும் பலர் இருக்கிறார்கள். ஸோ இவர்கள்லாம் எங்கள்ட முதியோர்கள். ஸோ இவர்கள் திட்டவட்டமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக ஒரு பெரிய ஒரு புரட்சியை கிளப்பியிருந்தால் இன்றைக்கு அந்த நாடுகளுக்கு அந்த கொள்ளக்காரர்கள் அந்த கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகள்லாம் இவ்வளோத்துக்கு வளர்ந்துருக்க மாட்டான்னு என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. நிச்சயமாக நீங்கள் கிணத்து தவளையாக இருக்காதீங்க, நீங்கள் திட்டி எழுதாதீங்க, ஒரு பிரோசனை திட்டி எழுதி. ஆனால் உங்களுக்கு சிந்திக்கத்தான் இந்த வீடியோ. அதாவது சிந்திச்சு பாருங்க. அதாவது ஏன் இந்த நிலை அந்த நாடுகளில் ஏன் இப்படி? இப்போ இந்தியாவை விட ஜெர்மன் எவ்வளவோ சின்ன நாடு, அதை விட இந்தியாவில் எல்லா வளமும் இருக்குது. ஆனால் ஏன் இந்தியா 7 நாடாக இருக்குது? என்ன காரணம்? அதையும் நாங்கள் சிந்திச்சுப்பாங்க. இந்தியாவோ இலங்கையோ ஏன் 7 நாடாக கிடக்கு? ஒரு தனிப்பட்ட முதலைகள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் எங்கள்ட பணத்தை, எங்கள்ட சொத்துக்கள். ஸோ கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.